வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய பேர் கேட்டிருந்த அதிரசம் அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருப்பேன். பச்சரிசி ஒரு கப்பு, அதை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன். அதை எடுத்து இந்த மாதிரி உணர்த்திருக்கேன். இதில் ஈரம் இருக்கவும் கூடாது, அட் த சேம் டைம் ஈரம் இருக்கணும். இப்படி பிடிச்சா இப்படி பிடிச்சி பண்ண மாதிரி தெரியறது பாருங்க. இந்தளவு காஞ்சும் இருக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் ஈரமும் இருக்கணும். இதில் ஏன்னா இந்த ஈரம் இருக்கிறதுனால தான் இப்படி பிடிச்சா அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இதை இப்போது நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக அரைச்சின்னு வந்திருக்கேன். இதை சலடையில் சலிக்கலாம். இதை ஒரு 2 தடவை வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் எல்லோரும். முதல்ல இதால் 1 கப் அரிசி எடுத்தேன்றது 3/4 கப் வெல்லத்தை நான் இதில் போட்டு பாக ஆக்கிக்கிறேன். கொஞ்சம் ஒரு 1/4 கப் தண்ணி விட்டால் போகிறோம். இது கரையிறதுக்குள்ளே இதை சலிச்சுக்கலாம். இந்த ஊற வச்சது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்னா, உணர்த்தினது ஒரு 20 நிமிஷம் கிட்ட உணர்த்திருக்கேன். ஃபேன் கீழே உணர்த்துறேன் அப்படின்னா 10 நிமிஷம் போகும். இதை இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். எப்பயுமே அதிரசத்துக்கு அரிசிக்கு தான் நீங்கள் வெல்லம் எடுத்துக்கணுமே ஒழிய மாவுக்கு இழக்காதீங்க. ஏன்னா மாவு ஈர மாவு அப்படிங்கிறதே, மாவுக்கு அளந்தீங்கன்னா ஜாஸ்தியாக போயிடும், அப்புறம் அதிரசம் கரைஞ்சி போயிடும். அப்படியே இவ்வளோதான் கப்பி வந்திருக்கு. மாவு இவ்வளோ சலிச்சாச்சு. இப்போ ரெடி பண்ணலாம். அதேமாதிரி அதிரசம் உங்களுக்கு மாவு பாகு செலுத்தி, பாகு பதம் மாவு அரிசி நல்ல மாவு அரிசியாக கிடைக்கும் கடையில், அதை வாங்கி பண்ணினேன்னா நன்னா வரும். நல்ல அரிசி நல்ல பாகு இருந்ததுன்னா வெல்லமும் கரெக்டான அளவில் போட்டு, கரெக்டான அளவில் நீங்கள் அதோட பாகு பதத்தை பார்த்து எடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஒன்றும் ஆகாது. ஒரு நாள் கண்டிப்பாக பாகு செலுத்தி வச்சுடுங்க அதிரசத்தை. அடுத்த நாளைக்கு நீங்கள் அதிரசம் தட்டினீங்கன்னா நல்லா ஜோராக வரும். அப்படி இல்லை எங்களுக்கு அப்படி வைக்க வேண்டாம் அப்படின்னா காத்தாலேயே பாகு செலுத்தி வச்சுட்டு சாயங்காலம் பண்ணுங்க. ஒரு 10-12 மணி நேரமான ஊற விட்டேன்னா நன்னா வரும். அதே மாதிரி பண்ணின அன்னைக்கு உடனே பார்த்தேன்னா கிறிஸ்பாக இருக்கும். இது என்னடா கடுக்கு முடுக்குன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இது ஒரு நாள் கழித்து அது சவுக்குன்னு ஆகிடும். இப்போ கரைஞ்சிடுத்து வடிகட்டிக்கலாம். முன்னாடியே ஒரு இதில் கூட உங்களுக்கு பாகு பதம் சொல்லியிருக்கேன் நான். இப்போ இருந்தாலும் இது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். டபரால் அதுக்கு தான் தண்ணி வச்சுட்டுருக்கேன். மாவு இவ்வளோ இருக்கே, பாகு இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. அதுக்கோசரம் வெல்லத்தை ஜாஸ்தி போட்டுறாதீங்க. பார்த்தெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மாதிரி இருக்கிறது சரி வராது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். அது
அடுப்பு சின்னது பண்ணிட்டுருக்கேன். இப்படி எடுத்தேன்னா அழகாக உருட்டை வரும். தெரியுதா? இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. மாவை மெதுவாக போட்டுடலாம். அடுப்பு அணைச்சிட்டேன். பண்ணினதும் பார்த்தேன்னா இது இப்படி தான் லிக்விடாக இருக்கும். இது நான் 1 டே இது ஊற வச்ச மாவை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆறித்துனா இது அப்படியே கெட்டியாயிடும். இதில் வந்து இப்போது நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விடுறேன். நெய் 1 ஸ்பூன் விட்றேன். 1 டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன். அதேமாதிரி கிராம் கணக்கில் இதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு தான் இதெல்லாம் அளவு. 1 கப் எந்த கப்பில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அரிசி, அந்த கப்பில் 3/4 கப்பு வெல்லம். பாகு வந்து அந்த மாதிரி நல்லா உருட்டி எடுக்கிற மாதிரியான பாகு. இது ரெடி ஆகிடுது. இது ஆறட்டும். இப்போ தொடவே முடியாது. முடிஞ்சால் கடைசியில் இதுலேருந்து நான் ஒரே ஒரு அதிரசம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எண்ணெய் விட்டுருக்கேன். இது காயட்டும். இந்த மாவு தான் நான் நேத்திக்கே பண்ணி வச்ச மாவு. அந்த அளவு லூஸாக இருந்தது தான். இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க. வழக்கம் போல் புளியாரை வேண்டிட்டு ஒரு புளியார் வச்சுருவோம். நான் அதிரசம் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரணமான சமாச்சாரம் இல்லை. எல்லாருக்கும் டாஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்காகவே இருந்தாலும் சுவாமியை வேண்டிட்டு தான் அதை பண்ணியாகணும். நீங்களே எப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யானைக்கும் அடிசருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டில் வந்து நம்ம இப்போது எண்ணெய் தடவிருக்கோம். இது எதுக்குன்னா ஒரே மாதிரி ஈவனாக அமுத்துவது. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு இது பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் எண்ணெய் காயட்டும். நல்லா காயணும். எண்ணெய் நல்லா பத்த காஞ்சதுக்கு அப்புறமா மீடியமாக எண்ணெயை வச்சுட்டு தான் பண்ணணும். இது அது எண்ணெய் காயாமல் அதிரசத்தை போட்டாலும் அது சரியாக வராது. ரொம்ப பத்த அப்படியே வச்சு திருப்பினாலும் உள்ளெல்லாம் வேகாது. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியமாக ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒன்று நான் ஒரு அட் அ டைம் 2 or 3 போட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ட்ரையலுக்கு எனக்காகவே இருந்தாலும் கரையாமல் இருக்கான்னு பார்க்கறதுக்கோசரம் இது 1 போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் 2, 3 போட்டு காமிக்கிறேன். அழகாக எழும்பி வந்தது பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்குன்னா நன்னா ஊறி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அழகாக எழும்பி வரும். அது அடியில் போட்டிருந்தேன், மேலே வந்துடுத்து. இதை திருப்பி விடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா உப்பின்னு இருக்குது. இதுக்கு தேவையான அளவு ஊற வச்ச டைம் கொடுத்ததுனால தான் அழகாக அது மாதிரி உப்பி வரும். எப்பயுமே கூடிய மட்டும் நல்லெண்ணெயே இந்த ஷீட்டில் இல்லை இலையில இதிலெல்லாம் தடவிக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிடுத்து. எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணுங்க. எவ்வளோ எண்ணெய் வருது பற்றில அதுக்குள்ளேருந்து.
இது ரெடி ஆயிடுச்சுன்னா இப்படி ஓசை அடங்கிடுத்து தெரியுதா? நம்ம போடுறதே நிறைய பபிள்ஸாக வந்தது சுற்றி. அதிரசம் சுட சுட நல்லா ரெடி ஆகிடுது. பண்ணினதும் பார்த்தேன்னா இன்றைக்கி ஒரு 6 hours கிட்ட இது கிறிஸ்பாக இருக்கும். நாளைக்கு இது சாஃப்டாகிடும். சாஃப்டானாலும் இது டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1 day ஊற வச்சுட்டு பண்ணினேன்னா நிச்சயமாக வரும், நன்னா வரும். அது வராதுக்கு காரணம் இன்னும் சூடே அடங்கலை. அதோடு எனக்கு பிடிச்சி அதை பண்ணுறதுக்கு கூட கஷ்டமாக இருந்தது. அதுதான். நன்றி, வணக்கம்.